ஐயோ அம்மா, ஐயோ வலி தாங்க முடியலையே, ஐயோ அம்மா, அம்மா. நான் பெற்ற செல்வமே, ஏன் கண்ணே, இந்த பாவினுடைய வயிற்றில் ஏறடா கறி தரித்தாய் என் ராஜா. இந்த பாவி நான் தான் அனாதை. ஆடா, நீ அனாதையா இருக்க வேண்டும் என்று அந்த இறைவனை எழுதி வைத்து விட்டாடா. மகனே, இந்த நேரத்தில் உன்னுடைய தந்தை அருகில் இருந்திருந்தா, ஆனா நான் பெற்ற செல்வமே, கண்ணு மணியே முத்து என்று உன்னை மார் மீது, மடி மீது, தோல் மீது, துடை மீது ஆராட்டி சீராட்டி வளர்ப்பாங்க. தங்க தொட்டினில் தாளாட்டி வெள்ளை கெண்டு அமர் தொட்டி மகனே, உன்னை வாரி அணைப்பாரடா உன் தந்தை. நம்ம யாரும் இல்லாத அனாதையாடு இருக்கிறோமாடா. நான் உன்னை எப்படி அடா வளர்க்க போகிறேன் ராஜா. நான் ஒரு சிந்து காவடி சிந்து, கண்ணே ராகம் புரியவில்லை, உள்ள சோகம் தெரியவில்லை. நான் ஒரு சிந்து காவடி சிந்து, ராகம் புரியவில்லை, சோகம் தெரியவில்லை. அடடா, என்ன இது இறைவா, குழந்தை பிறந்ததும் ஆடையெல்லாம் உதிரமாகவே இருக்கிறது. என்ன செய்வதென்றே தெரியவில்லையே. ஆமா, அது ஒரு குளக்கரை தெரிகிறது. குளக்கரைக்கு சென்று ஆடைகளை துவைத்து வர வேண்டும் என்றால் கரத்தில் நான் பெற்றெடுத்த பிள்ளை இருக்கின்றானே, என் மகனை தனிமையில் விட்டு நான் எங்கு செல்வது என்று தெரியவில்லையே. அம்மா, என்ன இது, என்ன ஒரு அதிசயம். இந்த அடர்ந்த கானகத்தில் அழகு வாழ்ந்த அம்மனுடைய ஆளுகம் இருக்கிறது. அம்மா தாயே, சக்தி ஒன்று, சமயம் 16, எத்தனையோ நாமதேயங்கள், எத்தனையோ அவதாரங்களை கொண்டவளே தாயே, இந்த உலகிற்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடிய உமையவளே, அதோ தெரிகிற குளக்கரைக்கு சென்று ஆடுகளை துவைத்து வரும் வரையில் நான் பெற்றெடுத்த பிள்ளைக்கு நீதான் தாயாக இருக்க வேண்டும். தாயே, தயாபரியே, அம்மா தாயே, அம்மா நான் ஒப்படைக்கிறேன். மகனே, என் ராஜா, என் செல்வமே, என் மணியே, என் முத்து, என் அமுதமே, என் ராஜனே. என்னங்க, காலகத்தின் வழியாக சென்றால்தான் மாப்பிள்ளை வீடு சென்று அடைய முடியும். ஆமா ஆமா, பிள்ளைங்க எங்க? மேக்கப் பண்ணிக்கிட்டு மாமா, காவியா அக்கா எங்கம்மா? என்ன பண்ற? கெட்டமு கட்சி எங்க கேக்குதுங்க பிறகுற பசங்க. நான் உனக்கு ரெடி பண்றேமா அம்மா, உங்களுக்கு பழைய மாடல் ரெடி பண்ண நான் பியூட்டி பார்க் போறேன்றா. பியூட்டி பார்க் போயிருக்காங்க, ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்றேன்றா, என்ன பீச்சிங் போறேன்றா, மூஞ்சிக்கு என்னென்னமோ போடுதுங்க. பிறகு எல்லாம் போட்டாரா? என்னென்னமோ போட்டுக்கிறாங்க. போட்டு அழகா வருவா நம்ம பொண்ணு இல்லவா? சரி சரி, என்னங்க அண்ணா நீ ரெடியா இருக்க சொல்லுங்க. மாப்பிள்ளை பழத்துல கதிரவனே இருக்க சொல்லுங்க. போன உடனே நல்ல நேரம் போயிட்டு போதுங்க. நம்ம பொண்ணு கல்யாணமா? இதுதான் சொல்றேன், ஒரு வார்த்தை அப்படியே தூது மூலமா சொல்லி அனுப்பிச்சிருக்கன்ற. சொல்லிட்டோம், அதெல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாங்க. காவேரி வந்துருவாங்க, நம்ம பொண்ணு இல்லவா? வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்பா, மகளே காவேரி. அப்பா, இந்த நேரத்தில் நீங்கள் இருவரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. மகளே காவேரி, இல்லறத்தில் ஈடுபட்டு கணவனோடு சந்தோஷமாக ஈடு இணையில்லாமல்
போல் வாழ்ந்து காட்ட வேண்டும் அம்மா. ஆகட்டும் வாழ்க மகளே வாழ்க. எண்ணம் போல் வாழ்க. பொறுத்து விட்டு புகழை நீ தம்மா காப்பாத்தணும். சரி, நேரம் வாங்க, ஆகுது. வாங்க போவோம். வாமா, வாமா, வாமா. மணமாலையும் மஞ்சளும் அப்பா, அங்க பார்த்தா ஒரு ஆலயம் தெரிகிறது. அம்மாள் ஆலயா? அங்கு சென்று நான் அம்மனை வணங்கி விட்டு வருகிறேன். உண்மைதான் அம்மா. அம்மனுடைய அருள் கிடைத்தால் உன்னுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். சென்று சீக்கிரமா வாங்கிட்டு வாமா. அம்மா தாய், அகிலாண்டு குடிபிரமாண்ட அழகு ஆதிபர சக்தி அம்மா. காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி நீப்பத்துறை நீதோடு சென்றம்மா. புத்தாக உழுதுவிலை போங்க அவளை தாய். முத்துமாரி ரேணுகா பரமஸ்ரீ அம்மா தாய், நீயே துணையாக இருக்க வேண்டும் அம்மா. அடடா, என்ன அதிசயம் இது! அம்மன் ஆலயத்தில் குழந்தை இருக்கிறது. குழந்தை அழுகின்றானே, யாருடைய பிள்ளை என்று தெரியவில்லை. பார்க்கவும் பரிதாபமா இருக்கு. குழந்தை அழுகுறான். யாராவது இருக்காங்களா பார்க்கலாம். ஐயா, யாராவது இருக்கிறீங்களா? குழந்தை அழுதுகிட்டு இருக்கிறான். அம்மா, குழந்தைக்கு சொந்தக்காரர் யாராவது இருக்கீங்களா? குழந்தை பெற்றவங்க யாராவது இருக்கீங்களா? ஆனா உங்க குழந்தையா? குழந்தை அழுதுகிட்டு இருக்க யாராவது இருக்கீங்களா? ஐயோ பாவம், பச்சை பிள்ளையா இருக்கிறான். அழுகின்ற குழந்தை என்ன செய்யறது? சரி, ஆபத்துக்கு அழக்கூடாது தங்கம், அழக்கூடாது என் தங்கப்பட்டு, அழாதடி அம்மா. அடடா, என்ன அதிசயம் இது! அழுகின்ற குழந்தையை நான் வாரி அழைத்ததும் குழந்தை அழுக நிறுத்தி விட்டான். பாவம், தாய் பாசத்துக்காக எங்கிறான் போல. அதுவும் தனிமையில் இந்த ஆலயத்தில் பெற்றவங்களுக்கு கூட தெரியக்கூடாது. குழந்தை தனிமையில் விட்டுட்டு போறமேனே. இங்க இருக்கிற புலிசுங்க ஏதாவது குழந்தை சாப்பிட்டு இருந்தா என்ன ஆகுது? சரி மகனே, அழாதடா, நான் இருக்கிறேன். உன்னுடைய தாய் தந்தை வந்தா அவங்களோட உன்னை ஒப்படைச்சிடுறேன். அம்மா, உன்னுடைய ஆழத்துக்கு வந்தேன் தாயே. இந்த நேரத்தில் இந்த குழந்தை என் கண்ணில் பட்டுட்டான். இருந்த பொழுதிலும் இந்த குழந்தையை விட்டு போவதற்கு மன வரவில்லை. என் கரத்தை பிடித்து கொண்டாரே. சரி, இவனை நானே எடுத்துட்டு போயிடுறேன். சீக்கிரம் வந்தமான இருக்கணும். பொழுது விடிஞ்சா கல்யாணம். எப்பவுமே உனக்கு அவசரம் தாங்க. குழந்தை அம்மனை வழிபாடு எதிர்பார்த்திருப்பாங்கம்மா. அம்மன் அருளே அவள் நல்லா இருக்கிறாளே. அப்பா, ஆலயம் சென்றேனப்பா. ஆலயத்தில் குழந்தை இருந்தது. அழுதுகிட்டு இருந்தாப்பா. ஆபத்துக்கு பாவில்லைன்னு குழந்தை நானே எடுத்துட்டு வந்துட்டேன். மகளே காவேரி, யார் பெற்ற பிள்ளையோ பாவம் அந்த அம்மா ஆலயத்தின் உள்ளே வச்சுட்டு எங்க போயிருக்கிறாங்களோ. பெற்ற வந்து குழந்தையை பார்க்க முடியாத குழந்தை இல்லை என்றால் பெற்றவள் மனம் எப்படி பதறி துடிக்கும். அது தெரியாம நீ குழந்தை எடுத்துட்டு வந்துட்டு குடும்ப ஆலயத்தில் வச்சுட்டு வந்தல. அப்பா, அந்த ஆலயத்துல யாருமே இல்லப்பா. பூசாரி கூட இல்ல. ஆலயமே மூடிட்டு தான் இருக்குது. என்னங்க கோயில் வாசல்ல தான் குழந்தை கிடைச்சு. பச்சை குழந்தை பாவங்க. அமைதியா இருக்கிற. ஐயோ ஏண்டி அம்மா, காவேரி விழுந்தா உனக்கு திருமணமா? கை குழந்தை போனா அத்தை மாமா கதிரவன் என்ன நினைக்க மாட்டாங்க? வாயை மூடுங்கம்மா. அதுக்காக பச்சை பிள்ளையாக அதே இடத்துல விட்டுட்டு வர்றதா? கண்ணே, என்னம்மா ஊர் உலகத்துக்கு இது நல்லா இருக்காதுடி. உளவாய் முல்லாம் ஊர் வாய முடியாது. நல்லவளும் சொல்ல மாட்டாங்கடி. பாவி, ஐயோ ஐயோ காவேரி, உன் வாழ்க்கை நல்ல வாய்க்கு வந்தவெல்லாம் பேசுவாங்க. சொல்வது கேளுக்கா. இத பாருடி, இந்த குழந்தை என்னோட குழந்தையா? யார் பெற்ற பிள்ளைன்னு தெரியாது. ஆமாங்க, அனாதையா இருந்தா அடைக்கலம் கொடுத்திருக்கிறேன். ஐயரை கூட சந்தேகப்படலாம், ஆண்டவனை சந்தேகப்படலாமா? நம்ம பொண்ணு அல்லவா? விடிந்தா திருமணம். மன தத்துவம் எல்லாம் பேசாத. இந்த குழந்தையை வச்சிருக்கிறேன். ஆமாப்பா, வந்து கேட்டா கொடுத்துருவல்ல. கொடுத்துருவேன். வாங்க 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 போலாம்.